சித்தமெல்லாம் நிறைந்த சித்தர்கள் வரிசையில் நாம் பார்க்க போகின்ற அடுத்த சித்தர் மௌன சித்தர். கும்பகோணத்திற்கு கிழக்கில் 8 கிலோமீட்டர் தொலைவில் மயிலாடுதுறை சாலையில் உள்ள திருபுவனம் என்னும் கிராமத்தில் இவர் இருந்ததாக கூறப்படுகிறது. அவதூறாய் ஊருக்கு வெளியே திரிந்து கொண்டிருந்த இவரது உணவு இலை, சருகுகள், பழங்கள், சில சமயங்களில் மண்ணை கூட தின்பதுண்டு. அந்த ஊர் ஜனங்கள் உணவு கொடுத்தால் மறுத்து விடுவார். மழை, வெள்ளம் இவை எதையும் பொருள்படுத்தாமல் அலைந்து திரிந்து கொண்டிருந்த இவரை அனைவரும் பைத்தியம் என்று எண்ணினர். அதன் பின்னர் இவரது பெருமைகள் பல இடங்களில் பரவியதும் இவர் ஒரு மகான் என்பதை உணர்ந்து கும்பகோணத்தில் உள்ள இவரது பக்தர்கள் இவரை தங்கள் இடத்திற்கு அழைத்து சென்று ஒரு நல்ல இடத்தில் தங்க வைத்தனர். இவரது அருள் பார்வைப்பட்டு மிக பெரும்பாலோர் குணமடைந்து தங்கள் குறை நீங்கி சென்றனர். அருணாச்சல சுவாமிகள், கல்லியடி சுவாமிகள், யாழ்ப்பாண சுவாமிகள், கோட்டாறு அண்ணாமலை சுவாமிகள், வாடிப்பட்டி சௌக்கிய சுவாமிகள், மருதநல்லூர் சித்தானந்த சுவாமிகள், மதுரை சுவாமிகள், திருநெல்வேலி சிதம்பர சுவாமிகள், நாராயண சுவாமிகள், சொக்கலிங்க சுவாமிகள், சுவாமிமலை சிற்றம்பல சுவாமிகள் போன்ற மகான்கள் இச்சித்தருக்கு தொண்டு புரிந்து உயர்ந்திருக்கின்றனர். இந்தியா மட்டும் இல்லாமல் இன்னும் பல வெளிநாடுகளில் எல்லாம் இச்சித்தரின் புகழ் பரவியதற்கு சான்றுகள் அனிபெசன்ட் அம்மையார், அருண்டேல் போன்றோர் இவரை நேரில் வந்து தரிசித்துவிட்டு சென்றதுதான். நோயால் வாடி துன்புற்றவர்களும் பிள்ளை பேரின்றி வருந்தியவர்களும் இவரை சந்தித்து விபூதி பெற்று சென்று தங்கள் குறை நீங்க பெற்றிருக்கின்றனர். தொழுநோய் உடைய அன்பர் ஒருவர் இச்சித்தர் உண்ட பின் எஞ்சிய உணவை உண்டு தன் நோய் நீங்க பெற்றிருக்கின்றார். இச்சித்த சுவாமிகள் கும்பகோணத்தில் தங்கியிருந்த போது காலை முதல் இரவு வரை தொடர்ந்து 3 நாட்கள் தரிசனம் செய்தபோது சித்தரின் உள்ளொளி தம்முள் பாய்ந்ததை ஒருவர் உணர்ந்திருக்கின்றார். ரிஷிகேஷை சேர்ந்த சிவானந்த முனிவர் மௌன சித்தர் பல்லாயிரம் ஆண்டுகளுக்கு ஒரு முறை பூமிக்கு எழுந்தருளும் ஒரு ஞான யோகி என்று வாயார புகழ்ந்துள்ளார். நாராயண சுவாமிகள் இவருக்கு குறிப்பறிந்து உணவூட்ட, சொக்கலிங்க சுவாமிகள் சித்தரை குளிப்பாட்டி அவருக்கு தூபதீபங்கள் காட்டி பாதபூஜை வழிபாடுகளும் செய்திருக்கிறார். மௌன சித்தர் பரிபூர்ணம் அடைந்ததும் அவருக்கு பல்வேறு அபிஷேக ஆராதனைகள் செய்து பூந்தேரில் வைத்து ஊர்வலமாக கொண்டு வந்து அவரை சமாதி செய்யும் இடத்திற்கு கொண்டு வந்தபோது சித்தருக்கு உடம்பு வியர்த்தது. இது கண்டு அதிசயத்து போயினர் மக்கள். யாழ்ப்பாணத்து சாமி சித்தரை எழுந்தருள செய்வதற்காக வாங்கியிருந்த நிலத்தில் மௌன சித்தரை சமாதி செய்து அதன் மேல் சிவலிங்கத்தை பிரதிஷ்டை செய்யப்பட்டது. சுவாமிகள் முக்தி அடைந்தது 22/4/1899 அன்று சித்திரை மாதம் 11ஆம் தேதி உத்திர நட்சத்திரம் அன்று. மௌனசித்தரின் சமாதி இருக்குமிடம் கும்பகோணம் கம்பப்பட்ட விஸ்வநாதர் வடக்கு தெருவும் கிழக்கு தெருவும் சந்திக்கும் இடத்தில் மேற்கே இருந்து வடக்கு நோக்கி செல்லும் மௌனசாமி மடத்தெருவில் மடமும் அதனுள் சமாதியும் இருக்கின்றன. மீண்டும் நாளை இன்னொரு சித்தரை தரிசிக்கலாம். நன்றி, வணக்கம்.